இந்திய தேர்தலில் தலையிட பைடன் அரசு முயற்சித்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களை விவரிக்கிறார் மூத்த இணை ஆசிரியர் ஹரிஹரன். ஹரிஹரன் வணக்கம். இந்த குற்றச்சாட்டுகளின் முழு பின்னணியும் விவரிங்க ஹரிஹரன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்திய அரசியலில் ஒரு புது புயலை கிளப்பியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், கடந்த பைடன் அரசு இந்தியாவில் மக்கள் கூடுதலாக வாக்களிக்கிறதுக்காக $21 மில்லியன் ஒதுக்கியிருந்தது. அதாவது இந்திய ரூபாய் கணக்கில் பார்த்தா 182 கோடி ரூபாய். அதை நாங்கள் நிறுத்திட்டோம், இந்தியாட்ட பணமா இல்லைன்னு கேட்டிருக்கார். அதோடு நிறுத்தியிருந்தா பிரச்சனை இல்லை. அவர் கூடுதலாக என்ன சொல்லியிருக்கிறார், ஒருவேளை பைடன் அரசு இந்தியாவில் வேற யாரையோ தேர்வு செய்யறதுக்கு முயற்சி செஞ்சது போலன்னு அவர் சொன்னது தான் இந்திய அரசியலில் பெரிய புயலை கிளப்பியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி, நாங்கள் சொன்னோமா, அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட், அமெரிக்க வெளியுறவுத்துறை, ஜார்ஜ் சோரோஸ் ஃபவுண்டேஷன், இவங்கெல்லாம் காங்கிரஸோடு சேர்ந்து கூட்டுச்சதி செஞ்சுருக்கிறாங்க. இங்கே ஆட்சி குழப்பத்தை, இங்கே அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்கெல்லாம் சதி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத அமெரிக்க ஜனாதிபதியே இப்போ ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவங்கெல்லாம் குற்றம் சாட்ட, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் வரைக்கும் இதை கருத்து சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி இதில் முகாந்திரமே இல்லை, இது அர்த்தமில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு இதை எதிர்கொள்கிறது. இதோடைய மிரட்டுக்கு வருவோமே, 182 கோடி ரூபாய் ஒருவேளை ட்ரம்ப் சொல்வது போல இந்தியாவில் மக்கள் கூடுதலாக வாக்களிக்கிறதுக்காக அமெரிக்கா செலவு செஞ்சுருக்குமானா, ஒதுக்கி இருக்குமானா, அதில் லாஜிக் இல்லை. காரணம், 2024 இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல், அதே ஆண்டு அமெரிக்காவில் அதிபர் தேர்தல். ஆனால் இந்திய மக்கள் தான் கூடுதலாக வாக்களிச்சிருக்கிறாங்க. இங்கே தான் ஓட்டர் டர்ன் அவுட் அதிகம், அமெரிக்காவில் குறைவு. ஸோ அதில் ஒரு லாஜிக்கே இல்லை. அப்படி அமெரிக்க அரசு செலவு செய்திருக்குமானா அது பல கேள்விகளை எழுப்பும், பல சந்தேகங்களை எழுப்பும். அதனால தான் பிஜேபி சந்தேகங்களை எழுப்பு. இது ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் சில ஆவணங்களை நாங்கள் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அதன்படி பார்த்தா ட்ரம்ப் சொல்வது தவறு. அவர் குழப்பி கொண்டிருக்கிறார். டாக்காவுக்கு ஒதுக்கிய தொகையை டெல்லிக்கு ஒதுக்கிய தொகையாக அவர் குழப்பி கொண்டிருக்கிறார். இதுதான் நாங்கள் செஞ்ச இன்வெஸ்டிகேஷன் சொல்லுது. அவர் மாற்றி சொல்லியிருக்கிறார். அந்த $21 மில்லியன் அப்படிங்கிறது வங்கதேசத்துக்காக ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் கூட அது இன்னொரு தியரிக்கு வலு சேர்க்குது. அதாவது வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு சார்பான ஷேக் ஹசீனா அரசை வீழ்த்தியது, அங்கே முகமது யூனிஸை கொண்டு வந்தது அமெரிக்காவுடைய தலையீட்டால தான் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. அதற்கு இது வலு சேர்க்குது. எப்படி பார்த்தாலும் இது பல வகைகளில் சர்ச்சைக்குரியது. ட்ரம்ப்பும் சர்ச்சையும் பிரிக்க முடியுமா? ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் இல்லையா? விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்.